என் முதல் அரசியல் மேடை. நான் தந்தை பெரியாரின் வரலாறும் திமுகவின் வரலாறும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் வரலாறும் பேரறிஞர் அண்ணாவின் வரலாறும் என்னோட கல்லூரி நாட்களில் படிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு வரலாறை எழுதி வச்சு படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்நியமாக தோணலை. அதனால என் மனசிலிருந்து பேசணும்னு நினைக்கிறேன். எதுவுமே நான் எழுதிட்டு வரல. பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். அண்ட் எனக்கு உடம்பு சரியில்லை, இது என்னோட வாய்ஸ் கிடையாது, எல்லாரும் ஓடிடாதீங்க. என் வாய்ஸ் இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த வகுப்பு ஆசிரியர் எல்லார்கிட்டையும் நீங்கள் யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் நான் மைக்கேல் ஜாக்சன் ரசிகை அப்படின்னாங்க, சில பேர் நான் ஆமிர் கான் ரசிகை அப்படின்னாங்க. நான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையாக சொன்னேன். இன்னைக்கு ஒரு பெண்ணா இங்கே நின்று பேசுகிறேன்னா அந்த தைரியம் எனக்கு வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். அப்பா காசுல வாழக்கூடாது, சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். சங்கிலியை உடைச்சிட்டு கனவுகள் பின்னாடி ஓடணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். அதனால எனக்கு திமுக மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் கலைஞர் ஐயா மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் கழகத் தலைவர் திராவிட நாயகன் அவர் மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் எங்கள் மாவீரன், எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரன் சேகர் பாபு ஐயா மேலே எனக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதை பற்றியும் என் மனசிலிருந்து பேசணும்னு நினச்சேன். மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் மாவீரர் சேகர் பாபு ஐயா அவர்கள் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சேகர் பாபு ஐயா அவர்கள். ஒரு மனித நேயவாதி, மிகவும் எளிமையான மனிதர், உழைக்கும் கரங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். எனக்கு அவரோட பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டிவி போட்டு அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 நிமிஷம் கை தட்டிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். எங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படுற மாதிரி, இவர் எப்போ சாப்பிடுவார், எப்போ தூங்குவார், ஓடிட்டே இருக்காரே அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி சேகர் பாபு ஐயா. I am truly proud and honored to talk about our Honorable Deputy CM, Udayanidhi Stalin sir. Udayanidhi Stalin sir ஏசி கேரவேனில் உட்காந்துட்டு சொகுசு விமானத்தில் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. He is a hard-working hero who believes in the principles of duty, dignity and discipline. மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார். பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன். அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க. Udayanidhi Stalin sir is an unbeatable hero. மரியாதைக்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள் மேயரா இருக்கிற ஒரு ஊர்ல நான் வாழ்றேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. Hats off to your hard work, ma'am. முனைவர் திரு பர்வீன் சுல்தானா அவர்கள் வராங்கன்னு சொன்னோன்னா நான் ஓடிடலான்னு நினச்சேன். எனக்கு ஐ திங்க் அதனால தான் காய்ச்சலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, பயத்தில்.
அவங்களோட பேச்சு கேட்கறது வந்து எனக்கு ஒரு 5 ஃபில்டர் காஃபி குடிச்ச மாதிரி. தேங்க்யூ ஃபார் தி எனர்ஜி மேம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.